இதுக்கு ஏன் சென்ட் தாமஸ் மவுண்ட்ங்கிறது பேர் வந்துச்சு? எல்லாருக்குமே தெரியும் ஜீசஸ், அவருக்கு வந்து ஒரு 12 சீடர்கள் இருந்தாங்க. ஜான், பால் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல சென்ட் தாமஸும் ஒருத்தவர். ஜீசஸ் வந்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்து போயிட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் அந்த சீடர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துக்கு, ஒவ்வொரு ஊருக்கு, ஒவ்வொரு நாடுகளுக்கு போயிட்டு அவரோட வந்து புகழ வந்து பரப்புனாங்க எல்லாருக்கும். அதுல வந்து இந்தியாவுக்கு வந்தவர் தான் சென்ட் தாமஸ்ங்கிறவர். இந்தியாவுக்கு எப்ப வந்தாருன்னா கிபி 52 வந்திருக்கிறாரு. வந்தவர் நேரா வந்து கேரளாவுக்கு தான் வந்திருக்காரு. நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா எதிர்ப்புமே நிறைய இருந்திருக்கு. எதிர்ப்பு இருந்தோன்னு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் தங்கி இருந்த இடம் பாத்தீங்கன்னா இங்க லிட்டில் மவுண்ட், சின்னமலை இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் தங்கிட்டு இருந்திருக்காரு. அங்க தங்கிட்டு இருந்தவரு இங்கதான் வந்து பிரேயர் பண்றதுக்காக வந்திருக்காரு. நிறைய மக்களுக்கு ஆதரவுமே இருந்திருக்கு, அதே மாதிரி எதிர்ப்புமே நிறைய இருந்திருக்கு. அவர் ஒரு நாள் இங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கப்ப பிடிக்காத எதிரிகள் சில பேரால வந்து ஈட்டியால குத்தி கொன்னுட்டாங்க, அதனால அவர் செத்துட்டாரு அப்படிங்கிறது வரலாறு வந்து சொல்லிட்டு இருக்கு. சோ அதுதான் அந்த இடத்துல தான் பார்த்துட்டு இருக்கோம். அவர் நினைவா தான் இங்க சர்ச்சு ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்சு எப்படி உருவானுச்சு, இதுக்கு என்ன ஹிஸ்டரி அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம்.